மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு தொடர்ச்சி மலையினை ஒட்டிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு லேசான மழையுடன் மணிக்கு 8 முதல் 26 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சரிவிற்கு கொடுக்காக வாய்க்கால் எடுப்பதினால் வழிந்தோடும் மழைநீரின் வேகம் மற்றும் மண் அரிப்பினை குறைக்கலாம். நிலவும் வானிலையினை பயன்படுத்தி களை எடுத்தல், உரமிடல், மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அதிக காற்றின் வேகத்தினால் மருந்து துளிகள் ஏனைய பயிர்களில் பாதிப்பதினை தவிர்க்க காற்றில்லா சமயங்களில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையினால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே இதனை கவனித்து நோய் தாக்கி இருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். சுழற்காற்று எதிர்பார்க்கப்படுவதினால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பு தோகை உரித்து விட்டம் கொடுக்கவும். அதிவேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதினால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதினால் கோழிகளுக்கு போதிய அளவு நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும். கோழிகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தின் அமினோ அமிலங்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் கலந்து கொடுக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நடவு வயலில் குறுவை நெல் நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாளிப்பான நாற்றுகளை உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம் 1 கிலோ 125 மில்லி மற்றும் பாஸ்போபாக்டீரியாவை 1 கிலோ 125 மில்லி 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுகளின் வேர்ப்பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். பயிர் நடவு செய்த 3 முதல் 5 நாட்களுக்குள் களை முளைப்பதற்கு முன் தெளிக்கும் களைக்கொல்லியான பூட்டாக்ளோர் 50 EC 1 லிட்டர் அல்லது அனிலோபாஸ் 30 EC 500 மில்லி இவைகளில் ஏதாவது ஒன்றினை 20 கிலோ மணலுடன் கலந்து சீராக தூவ வேண்டும். களைக்கொல்லி இடும்போது வயலில் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் இருக்க வேண்டும். களைக்கொல்லி இட்ட பின் 2 நாட்களுக்கு வயலுக்கு நீர் பாய்ச்சவோ வடிக்கவோ கூடாது. தற்போது நிலவும் வானிலையினை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரை அறுவடை செய்யவும். வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். வெயிலின் தாக்கத்தினை குறைக்க மாட்டு தொழுவத்திற்கு அலுமினியத்தாலான மேற்கூரை இடவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதினால் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நெல்லில் தூர் பருவத்தில் பாசனம் செய்தல், மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுதல் மேற்கொள்ளவும். நிலவும் வானிலைக்கு இலை சுருட்டு புழு தென்படுகிறது. 1 ஏக்கருக்கு அசாடியாக்டின் 0.03% 1000 மில்லி அல்லது குளோரோட்ரினிலிப்ரோல் 18.5% SC 150 கிராம் தெளிக்கவும். வாழைக்கு மண் அணைத்தல் மற்றும் முட்டு கொடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாழையை சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும். இதனால் அதிக காற்று மழையினால் வாழை சேதமடைவதை தவிர்க்கலாம். தற்போதைய வானிலையில் தென்னையில் குறும்பை கொட்டுதல் அதிகமாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 வருடத்திற்கு 2 பாக்கெட் 200 மில்லி TNAU தென்னை டானிக்கினை 6 மாத இடைவெளியில் வேர் மூலம் கொடுக்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. கத்திரி பயிரில் அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்கள் போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் நடமாட்டம் காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி வேப்ப எண்ணெய், 50 கிராம் சூடோமோனாஸ், 10 மில்லி ஒட்டும் பசை ஆகியவற்றை நன்கு கலந்து 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். மேலும் 1 ஏக்கருக்கு 10 மஞ்சள் நிற ஒட்டும் பசை அட்டை மற்றும் 5 ஊதா நிற ஒட்டும் பசை அட்டை பொறி என்ற எண்ணிக்கையில் கட்டிவிடவும். வெங்காய பயிரில் இலைப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதன் தாக்குதலால் வெங்காயத்தின் இலை முழுவதும் வெண்திட்டுகள் காணப்படும். கடுமையாக தாக்கப்பட்ட இலைகள் நுனியிலிருந்து காய தொடங்கும். வயலை சுத்தமாக வைத்திருத்தல் மற்றும் சீரான இடைவெளியில் களை எடுப்பதன் மூலமாக இலைப்பேன்களை கட்டுப்படுத்தலாம். இந்த வகையான பூச்சி தாக்கப்பட்ட வயல்களை வெள்ள பாசன முறையில் நீர்ப்பாசனம் செய்து இலைப்பேன்களின் நடமாட்டத்தை குறைக்கலாம். எள் பயிரில் குருத்து இலை பிணைக்கும் புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவற்றின் இளம் புழு இலையை பின்னி பிணைத்துக் கொண்டு அதனுள் இருந்து இலைகளையும் இளம் குருத்துகளையும் உண்டு சேதப்படுத்தும். வளர்ச்சியடைந்த புழுக்கள் மொக்கு மற்றும் காய்களை துளைத்து சென்று சேதப்படுத்தும்.
இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 40 மில்லி என்ற அளவில் வேப்ப எண்ணெய் மற்றும் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும். நிலக்கடலை பயிரில் பூவை தக்க வைத்தல் மற்றும் நெற்று நிரப்புதல் தன்மையை அதிகரிக்க கடலை விதை விதைத்த 35ஆம் நாள் மற்றும் 45ஆம் நாள் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ நிலக்கடலை ரிச்சினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து 2 தெளிப்பாக தெளிக்க வேண்டும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயினை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் கார்பெண்டசம் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். குறுமிளகு வாடல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பெரலம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை மேற்கொள்ள விதைத்த 45 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரினிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க வெளியில் மேய அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் மரவள்ளியில் செம்பேன் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக ப்ராப்பர் கிட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் 1 மில்லியையும் கலந்து தெளிக்கவும். தென்னை விவசாயிகள் தற்போது மழை பெய்துள்ளதால் தென்னை மரம் ஒன்றிற்கு 1.25 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் மற்றும் 2 கிலோ பொட்டாஷ் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தென்னையில் குறும்பை கொட்டுதல் அதிகம் உள்ளதால் தற்போது பெய்து வரும் மழையை பயன்படுத்தி மரம் ஒன்றிற்கு 1 கிலோ என்ற அளவில் தென்னை நுண்ணூட்ட கலவையை 10 கிலோ மட்கிய தொழு உரத்துடன் கலந்து ஊட்டமேற்றி 1 மாத காலம் நிழலில் வைத்திருந்து பின்பு அடியுரமாக மரத்தை சுற்றி 2 அடி தள்ளி வட்ட வடிவ குழியில் இட வேண்டும். வாழை சாகுபடியாளர்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் தார் போட்ட வாழை மரங்களை மூங்கில் அல்லது சவுக்கு மர குச்சிகளை கொண்டு முட்டு கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கால்நடைகளை தாக்கும் புற ஒட்டுண்ணிகளால் பண்ணையாளர்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடியதாகும். பொதுவாக உண்ணி தாக்கம் மழை காலங்களில் அதிகமாக காணப்படும். உண்ணிகள் கால்நடைகளை கடித்து இரத்தம் உறிஞ்சுவதினால் இரத்த சோகை ஏற்படுத்துவதுடன் பல நோய் கிருமிகளை கால்நடைகளுக்கு பரப்புவதால் கால்நடைகளின் உற்பத்தி திறன் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. உண்ணிகளை கட்டுப்படுத்துவதற்கு பொதுவாக பூச்சிக்கொல்லி மருந்துகளான சைபர்மெத்ரின், டெல்டாமெத்ரின், ஃப்ளூமெத்ரின் மற்றும் ஐவர்மெக்டின் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகின்றது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு தயாமீதாக்சம் 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 400 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் நீளம் 5 அடி, அகலம் 1.5 அடி, ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40 முதல் 70% அளவிற்கு குறைக்கின்றது. வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதமுள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் இலை சிலந்தி தாக்குதல் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் ப்ராப்பர்கைட் 2 மில்லி அல்லது ஸ்பைரோமெசிபன் 0.6 வீதம் கலந்து தெளிக்கவும். நடவு செய்யப்பட்ட பழ வகை மரங்கள், மர வாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும்.
மிளகில் பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் முட்டுவிடும் போதும் மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலை பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அம்மோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம்.